சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026 மே 11 அன்று நடந்த நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அரசியல் திருப்பமாகவே அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றது, விஜய் முதலமைச்சராக சிரிப்புடன் எதிர்கொண்டது. மேலும் சட்டமன்றத்தில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. அதை ஒவ்வொன்றாக காணலாம். முதலில் உதயநிதியின் மிகப்பெரிய ஒரு செயல், எதிர்க்கட்சி தலைவரின் பதவி. திமுக கட்சியின் தோல்விக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இது திமுகவின் தலைமையில் தலைமுறை மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நேற்று நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்யும் பொழுது அவர் எம்எல்ஏவாக சத்திய பிரமாணம் செய்து சேப்பாக் இடத்தில் சேப்பாக் என்ற தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று அவர் மீண்டும் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். அரசியலின் புதுமுகங்கள், இளம் தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக திமுகவின் எதிர்காலத்தை கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் அனைவராலும் கூறப்பட்டது. இவர் இந்த மாதிரி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டும் இருக்கக்கூடிய வேளையில் விஜய் அவர்கள் ஒரு ரியாக்ஷனை கொடுத்தார். முதல்வர் விஜய் உதயநிதி சந்திப்பு. முதலமைச்சர் விஜய் உதயநிதியை சிரிப்புடன் வரவேற்று கைப்பிடித்து அன்பான ஒரு அணைப்பையும் அவர் வணங்கினார். அரசியலில் மரியாதை. தேர்தல் போட்டியில் கடுமையான மோதல்கள் இருந்த போதிலும் சட்டமன்றத்தில் விஜய் தனது சிரிப்பால் அரசியல் மரியாதையை வெளிப்படுத்தினார் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் அவர் உதயநிதியை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் தான் விஜய் இப்படி செய்கிறார் என்று மற்ற நபர்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் நடந்த மாற்று நிகழ்வுகள் என்ன தெரியுமா? சத்திய பிரமாண விழாவில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். திமுக, ஏடிஎம்கே முன்னாள் தலைவர்கள் உட்பட அனைவருமே கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர்களின் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முன்னாள் முதலமைச்சரும் சத்திய பிரமாணத்தில் பங்கேற்றனர். அரசியலில் ஒரு காலம். சட்டமன்றத்தில் இப்போது முக்கிய மோதல் விஜய் மற்றும் உதயநிதி, அதாவது திமுக இடையே நடைபெற இருக்கிறது. உதயநிதியின் வாக்குறுதி என்ன தெரியுமா? நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவேன் என்று அழுத்தமாக கூறியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் உடனடியாக திமுக விஜய்க்கு எதிராக நின்று கேள்வி கேட்பார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற அமர்வு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றது, விஜய் சிரிப்புடன் அதை எதிர்கொண்டது. மேலும் சத்திய பிரமாண விழா, முன்னாள் தமிழ் தலைவர்களின் பங்கேற்பு ஆகியவை அனைத்தும் புதிய ஒரு அரசியல் களத்தையே தொடங்கியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் விரும்பினால் நான் விஜய் உதயநிதி அரசியல் போட்டி, டிவிகேவின் அரசாங்கத்தின் சவால்கள் அல்லது திமுகவின் எதிர்காலங்கள் பற்றி மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலடி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.